நவீன தொழில்நுட்பமானது உள்ளங்கையிலே உலகத்தை அடக்கினாலும் மனித மனங்களுக்கு புத்துணர்ச்சியை அளிப்பது புத்தகங்களே என்பது பலரின் அனுபவமாக இருக்கிறது. புத்தக வாசிப்பிற்கு என்று தனி வாசகர் வட்டம் எப்போதும் உள்ளது. அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பப்பாசி என்கிற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளில், குறிப்பாக தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் நூல்களை வெளியிடும் பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இதில் உறுப்பினர்களாக உள்ளனர். புத்தக வாசிப்பினை பரவலாக்கி அதிகமான நூல்களை வெளியிடுவதே பப்பாசியின் நோக்கமாக இருக்கிறது. இதன்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் புத்தகத்திற்கு என்று ஒரு நிரந்தர புத்தக காட்சி நடைபெறுகிறது. பப்பாசியில் 489 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் பல இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் நூல்களை வெளியிடும் மற்றும் விற்பனை செய்யும் பதிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் உள்ளனர். இந்த கூட்டமைப்பு இதுவரை சென்னையில் 41 ஆண்டுகளும், மதுரையில் 12 ஆண்டுகளும், கோவையில் 4 ஆண்டுகளும் புத்தக காட்சியை வருடந்தோறும் தொடர்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி வருகிறது என்று நிர்வாகிகள் பெருமிதமாக சொல்கின்றனர். இந்நிலையில் சென்னை 47வது புத்தக கண்காட்சியானது நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கியுள்ளது. ஜனவரி 21ஆம் தேதி வரை 19 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியானது புத்தக பிரியர்களுக்கு ஒரு திருவிழாவாகவே அமைந்துள்ளது. புத்தக திருவிழாவில் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி படிக்கும் கதைகள், நாவல்கள், இலக்கியம் சார்ந்த நூல்கள், ஆங்கில நூல்கள், வாழ்க்கை வரலாறு, மொழிபெயர்ப்பு, அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நிதி மேலாண்மை, வேளாண்மை, வாழ்வியல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அரங்குகளில் அணிவகுத்துள்ள நூல்கள் 10% தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கொட்டிய பெருமழையும் உலக வெப்பமயமாதலும் பேசு பொருளாகியுள்ள நிலையில் சுற்றுச்சூழலியல் சார்ந்த அரங்குகளும் அவை சார்ந்த நூல்களும் பெருமளவில் உள்ளன. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வெளியிடப்படும் ஆன்மீக நூல்களுக்கென தனி அரங்கும் அமைக்கப்பட்டுள்ளது. பப்பாசி உறுப்பினர்கள் மட்டுமின்றி உறுப்பினரல்லாத 150 பேருக்கும் இந்த கண்காட்சியில் அரங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திருநங்கைகளுக்கென பிரத்யேகமாக 2 அரங்குகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புத்தகங்களானது விற்பனை செய்யப்படுகின்றன. இவை மட்டுமின்றி தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பிலும் அரங்குகளானது அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாள் மாலையிலும் சிந்தனை அரங்கில் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் பங்கேற்று பேசுகிறார்கள். ஆகச் சிறந்த படைப்பாளிகளாக போற்றப்படும் எழுத்தாளர்களை வாசகர்கள் சந்தித்து உரையாடவும் பதிப்பகங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. விரும்பிய புத்தகங்களை வாங்கவும், சாதனை நாயகர்களை சந்தித்து உரையாடவும் வாசகர்கள் ஆர்வமாக வருகை தருகின்றனர். நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலவச கழிப்பறை வசதி, குடிநீர் மற்றும் இணைய வசதிகளும் கண்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியானது விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், மற்ற நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடைபெறுகிறது.